வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு கர்நாடக மாநிலம் பெங்களூரு பேகூர் பகுதியில் அமைஞ்சிருக்க 1300 வருடங்களுக்கு பழமையான ஒரு ஹிஸ்டாரிக்கல் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். பஞ்சலிங்கேஸ்வரா கோயிலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கோயிலை உள்ளூர் மக்கள் நாகேஸ்வரா கோயில்னு பேர்லயும் நாகநாதேஸ்வரான் பேர்லயும் வந்து அழைக்கிறாங்க. இந்த கோயில் பெங்களூர் சென்ட்ரல்ல இருந்து 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் எலக்ட்ரானிக் சிட்டில இருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில்ல 4 என்ட்ரன்ஸ் கோபுரம் இருக்குது. ரீசெண்டா தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. 4வது உள்ள கோபுரம் வந்து இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்குது. ஊருக்கு ஒட்டியபடியே இருக்கக்கூடிய ஒரு கோபுர என்ட்ரன்ஸ் வழியா தான் நாங்க கோயிலுக்குள்ள போனோம். இன்னொரு என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஆர்ச் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளாடியே நம்ம உள்ள வந்தா இன்னொரு என்ட்ரன்ஸ் வழியா நம்ம கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகலாம். இன்னொரு என்ட்ரன்ஸ் வழியா கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகிறத வீடியோட இடையில வந்து நீங்க பார்க்கலாம். இந்த கோயில்ல நம்ம 5 சிவலிங்கங்களை தரிசனம் செய்யலாம். ஸ்ரீ நாகேஸ்வரா, சோழேஸ்வரா, காளி காமதேஸ்வரா, நாகரேஸ்வரா, காரணேஸ்வரான்னு 5 சிவலிங்கங்களை தரிசனம் செய்யலாம். அதனாலதான் இந்த கோயிலை பஞ்சலிங்கேஸ்வரா கோயில்னு அழைக்கிறாங்க. முன்னாட்கள்ல இந்த பகுதி கங்கர்கள், சோழர்கள், போயாசாளர்கள், விஜயநகர ஆட்சியின் கீழ் தான் இருந்திருக்குது. 1300 வருடங்களுக்கு முன்னாடி கங்கர்களோட ஆட்சி காலத்துல முதலாம் ஏரகங்கா நீதிமார்க்கா, 2ஆம் ஏரையப்பா நீதிமார்க்கா அவங்களாலதான் இந்த பகுதியில முதலா நாகேஸ்வரா, நாகரேஸ்வரா சன்னதிகள் வந்து கட்டப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் சோழர்களோட ஆட்சி காலத்துல சோழேஸ்வரா, காளி காமதேஸ்வரா, காரணேஸ்வரா சன்னதிகள் அக்தியர் அவங்களால வந்து கட்டப்பட்டிருக்குது. இந்த 3 சன்னதிக்கு உள் சுவர்ல பாத்தீங்கன்னா தமிழ் கல்வெட்டுகள், கன்னட கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கத பார்க்கலாம். இந்த சன்னதிகள்ல பில்லர்ல இருக்கக்கூடிய ஒரு சிலை வந்து முதலாம் குலோத்துங்க சோழனை வந்து எடுத்து காட்டுற மாதிரி இருக்குன்னு கூட சொல்றாங்க. இன்னும் இருக்கக்கூடிய பிற சன்னதிகள் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ஆட்சிக்காரங்களாலையும் கட்டப்பட்டிருக்குது. இந்த கோயிலோட யூனிக்கான விஷயம் பாத்தீங்கன்னா சூரிய கடவுள் எப்போதுமே கிழக்கு முகமா தான் காட்சி தருவாங்க. ஆனா இந்த கோயில்ல வந்து மேற்கு முகமா காட்சி தருவாங்க. கோயிலுக்குள்ளேயே சாமுண்டீஸ்வரி சிலையோடு இருக்கக்கூடிய நவகிரக சன்னதி, கணேசா சன்னதி நம்ம தரிசனம் செய்யலாம். ராமலிங்கா, காலபைரவா, தக்ஷண காளி, சூரிய கடவுளை நம்ம தரிசனம் செய்யலாம். மரத்து கீழேயே ஒரு பிள்ளையார் வந்து அமைச்சிருந்தாங்க. ராகுகேது சன்னதி, நாக சிற்பங்கள் அப்படின்னு எல்லாமே அமைச்சிருக்காங்க. கோயிலோட 3வது என்ட்ரன்ஸ் வந்து டோர் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. பேகூர் ஊருக்கு பக்கத்திலேயே ஒட்டியபடியே தான் இந்த என்ட்ரன்ஸும் அமைஞ்சிருந்து. ஆனா டோர் க்ளோஸா இருந்துச்சு. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறதா 4வது கோபுர என்ட்ரன்ஸ். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்குது. திருவிழாவா இந்த கோயில்ல மகா சிவராத்திரி ரொம்ப விமர்சையாவே கொண்டாடப்படுது. தேர் திருவிழா பிரம்ம ரதோஷவா ஏப்ரல் மாசத்துல வந்து செலிப்ரேட் பண்றாங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க அந்த ஆர்ச் வந்து பேகூர் லேக் ரோடு அங்க இருந்து பஞ்சலிங்கா கோயிலுக்கு என்ட்ரி ஆகக்கூடிய பெரிய ஆர்ச் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அங்க இருந்து கோயிலுக்கு வர வரைக்கும் பக்தர்களுக்காக அந்த ரூஃப் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம்னே சொல்லலாம். சிவராத்திரி நாட்கள்ல வந்து திரளான பக்தர்கள் வருவாங்க. அதற்காகவே அவங்க இந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. சப்பல் ஸ்டாண்டு, ஒய்டான பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து இருக்குது. கார், பைக் எது வேணாலும் நம்ம பார்க் பண்ணிடலாம். சுவாமிக்கு அர்ச்சனை பண்றதா இருந்தா அர்ச்சனை பொருட்கள் எல்லாமே இங்கே விற்கிறாங்க. நம்ம இங்கே வாங்கிடலாம். கோயிலோட சின்ன தேர் கூட இங்கே நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. நீங்க இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆர்ச்ல இருந்து இந்த கோபுர என்ட்ரன்ஸ் வழியா கோயிலுக்குள்ள வாங்க. நாங்க வந்த என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருந்தா கூட அன்வான்ட் வேஸ்ட் எல்லாம் அங்கங்கே தூக்கி வீசின மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கே கொஞ்சம் மனமுறிவா தான் இருந்துச்சு. கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது இப்படி வேஸ்ட் எல்லாம் கிடக்குது அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணோம். மேபி நாங்க வந்த நேரத்துல வேணா அப்படி கிடந்திருக்கலாமா அப்படின்னு தெரியல. அதனால கோயில் நிர்வாகம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கிடணும். ஏன்னா இந்த கோயில் ரொம்பவே ஃபேமஸான கோயில் அப்படிங்கிறதுனால பக்தர்களுக்காக இந்த வசதிகளை கண்டிப்பா கோயில் நிர்வாகம் வந்து பண்ணி கொடுக்கணும். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இந்த கோயில இருந்து கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் தான். பேகூர் அப்படிங்கிற இந்த பகுதி முன்னாட்கள்ல பெம்பூரு, வெப்பூருன்னு பேர்ல வந்து அழைக்கப்பட்டிருக்குது. நிறைய வேப்ப மரங்கள் இருந்ததுனாலதான் வெப்பூர் அப்படின்னு பேர் இருந்துச்சு. நாளடைவுல கன்னட மொழியில பெயர் மாற்றம் வரும்போது பேகூர் பெயர் மாற்றம் பெற்றிருக்கு. பெங்களூரு அப்படிங்கிற பகுதி 1300 வருடங்களுக்கு முன்னாடியே இங்க இருந்திருக்குது அப்படிங்கிறது இந்த கோயிலிருந்து எடுக்கப்பட்ட கல்வெட்டு மூலமா தெரிஞ்சுக்கலாம். உடஞ்ச நிலைமையில இருக்கக்கூடிய ஜெயின் தீர்க்கதர்ஸ் போர்க்காலத்துல வீர மரணம் அடைஞ்சதை எடுத்துக்காட்டுற மாதிரி இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாமே இங்க அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் பேகூர் ஃபோர்ட் வந்து அமைஞ்சிருக்குது. 1100 வருடங்களுக்கு பழமையானது தான் அந்த ஃபோர்ட். அங்கேயும் கோபாலசுவாமி கோயில், காசி விஸ்வநாதர் கோயில் 2 கோயில்கள் போர்ட்டுக்குள்ளேயே அமைஞ்சிருக்குது. நாங்க அந்த போர்ட்டுக்கு போக முடியல. நெக்ஸ்ட் டைம் அந்த சைடு போனோம்னா கண்டிப்பா பேகூர் போர்ட்டுக்கு போய் அதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்ப்ளோர் பண்றோம். நீங்க இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.